ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்டி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா லான்ச் ஆன டேட் 24, ஓகேவா? ஸோ நவம்பர் 24 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய டேட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 20 வரைக்கும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸ்டார்டிங் லான்ச் ஆனதே சொல்லியிருக்கேன், எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வருதோ ஸோ அதே மாதிரி கரெக்டான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? நிறைய மெம்பர்ஸ்க்கு ஆக்டிவிட்டி பேஸ்டுனா என்னன்னு தெரியல, சும்மா எக்ஸ்ட்ரா அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டேஸ் முடிஞ்ச பிறகு அமௌண்ட் வரலன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எல்டி அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு சைன்அப் போனஸாக 20 ரூபாய் இருக்கும், சரியா? ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்குது, அப்புறம் வெல்ஃபேர் இருக்குது, அப்புறம் இனோட்டி இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம வெல்ஃபேர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஐபி ஆகிறதுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்னாலே விஐபியை வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. விஐபி 1க்கு நம்மளுக்கு எந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வெல்ஃபேரில் பர்ச்சேஸ் பண்ண போயிடுவோம், ஓகேவா? ஸோ இப்போ விஐபி 1 ஆகிறதுக்கு நம்ம 350 ரூபா பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அப்போ 350ல் ஆல்ரெடி உங்கள் வேலெட்டில் 20 ரூபாய் இருக்குது. ஸோ அதை லெஸ் பண்ணிங்கன்னா 330 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸோ அதில் உங்களோட அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. 330 அப்படிங்கிறத ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வேலெட்டில் 350 ரூபா வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 350 இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து இதை இன்வெஸ்ட் நவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி செக்இன் ஓப்பன் ஆயிரும். அது எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ ஹோம் பேஜில் கீழே டெய்லி அட்டனன்ஸ் இருக்குது, லக்கி வீல் இருக்குது. லக்கி வீல் அப்படிங்கிறது நீங்கள் வெல்ஃபேர் ஃபண்ட் யூஸ் பண்ண மோஸ்ட்லேயும் வரும், வெல்ஃபேர் யூஸ் பண்ண மோஸ்ட்லேயும் வரும். இந்த ஆப்பில் லக்கி வீல் அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகுது. ஸோ ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகுது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள். இப்போ நம்ம வெல்ஃபேர் ஃபண்டு யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, 350 ரூபா ப்ராடக்ட் விஐபி ஆகிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ண உடனே ஒரு லக்கி ட்ரா வந்துடும். ஸோ ஹோ டு த லக்கி ட்ரா கொடுத்து இதில் ப்ரைஸ் ட்ரா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் வர்றது வந்து 29 ரூபா தான் விழுது, ஓகேவா? 29, 79 இந்த மாதிரி தான் அமௌண்ட் விழுது. 9 ரூபாய் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு தான் அந்த மாதிரி விழுது. ஸோ அப்படிங்கும் மோஸ்ட்லி உங்கள் வேலெட்டில் 29, 79 எந்த அமௌண்ட் இருந்தாலும் ஓகேவா? அப்புறம் டெய்லி அட்டனன்ஸ் இருக்கா, ஸோ இதில் வந்து கோ செக்இன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டெய்லியுமே சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 ரூபா வரும், ஓகேவா? 5 நாள் வந்து டெய்லி செக்இன் பண்ணிக்கோங்க. அப்போ 40 ரூபா உங்களுக்கு வேலெட்டில் இருக்கும், சரியா? அது போக செக்இன் லக்கி வீல் வந்து வெல்ஃபேர் ஃபண்ட் யூஸ் பண்ணதுக்கு லக்கி வீல் வந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ண மோஸ்ட்லி உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 29 ரூபா வந்திருக்கும், இல்லைனா 79 ரூபா வந்திருக்கும். அதுக்கு மேலேயும் விழலாம், 9 ரூபாவும் விழலாம், ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இப்போ சப்போஸ் 29 ரூபா விழுந்திருக்குன்னா 40 + 1 29, 69, ஓகேவா? ஸோ இல்லை 40 ரூபாவும் 79 ரூபா விழுந்திருக்கு அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும் வெல்ஃபேர் ப்ராடக்ட்டுக்கு. நம்ம இப்போ விஐபி 1 ஆயிருப்போம். அப்போ நம்ம விஐபி 1 ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ அதுவும் ஒரு டைம் தான் வாங்க முடியும். நிறைய மெம்பர்ஸ் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிட்டன் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா கேட்குங்க, பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ விஐபி 1 வாங்க போகிறீங்க. ஸோ 300 இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு 2 நாளையில் 600 வந்துடும், ஓகேவா? ஒரு நாளைக்கு 300 மாதிரி 2 நாளைக்கு 600 நம்ம வேலெட்டில் ஆட் ஆயிரும். இப்போ நம்ம 300 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வேலெட்டில் செக்இன் அமௌண்ட்டும் இருக்குது, லக்கி வீல் அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டையுமே லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள். 300 அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அதை மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா 2 நாளையில் 600 வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும், சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வெல்ஃபேர் ஃபண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டெய்லி செக்இன் பண்ணியிருக்கீங்க, லக்கி வீல் யூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அதை லெஸ் பண்ணி வெல்ஃபேருக்கு 300 பிளான் ரீசார்ஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது அவ்வளோதான், ஓகேவா? இந்த ஆப்பில் இவ்வளோ தான், ஓகேவா? நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராடக்ட் வந்திருக்கு வெல்ஃபேரில் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்குது, இனோவேட்டின்னு இருக்குல்ல, ஸோ இதில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கக்கூடாது. எல்லாமே டேஸ் வந்து 49 டேஸ் கொடுத்துருக்காங்க. அது டேஸ் முடிஞ்ச பிறகு தான் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். அப்போ அந்த ஆப் ஓப்பனில் இருக்கும், ஆனால் விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். எதுக்காக நான் ஸ்டாப் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து விட்ராவல் ஸ்டாப் பண்ணுவாங்க. எப்போங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, சரியா? ஸோ அதனால தான் அது நான் கொடுத்துருக்க டேஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்ஃபேர் ஃபண்டும் வெல்ஃபேர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இனோவேட்டிவ் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை, சரியா? இப்போ வெல்ஃபேரில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் அப்டேட் பண்ணுவேன், ஓகேவா? இப்போ வெல்ஃபேர் ஃபண்ட் யூஸ் பண்ணியாச்சு, வெல்ஃபேரும் யூஸ் பண்ணிட்டீங்க. 2 நாளையில் உங்களுக்கு 600 வந்துடும். 600 நீங்கள் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண மோஸ்ட்ல கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் என்னோடய சைட் போனஸாக நான் வந்து
உங்களுக்கு ரூ. 70 என்னோட சைட் போனஸாக ஜிபேயில் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அக்கௌண்ட் பேஜ் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது சென்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா என்னோட சைட் போனஸ் நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அது குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணவங்க எனக்கு ஐடி பேசி ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சைட் போனஸ் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 600 ப்ளஸ் என்னோட சைட் போனஸ் ரூ. 70. ஓகேவா? ரூ. 70 என்னோட சைட் போனஸ் நான் உங்களுக்கு ஜிபேயில் சென்ட் பண்ணிடுவேன். ஆப் பேஜ் வந்து உங்களுக்கு ரூ. 600 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நிறைய மெம்பர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வித்ட்ரா பண்ணும் போதில் பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலை. சரியா? ஸோ அது வந்து இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் பண்ணி வரும்போதுலேயே உங்களுக்கு ட்ரேடு பாஸ்வேர்டுன்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் இந்த ட்ரேடு பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுக்கணும். சரியா? அதுதான் வித்ட்ரா பண்ணும் போதில் போடுற பாஸ்வேர்டு. இப்போ பேங்க் டீடைல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணுறது வரும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேங்க் என்னவோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணும் போது உங்களோட பேங்க் வந்துடும். ஸோ ஐஎஃப்சி என்னவோ அந்த பேங்க் ஐஎஃப்சி போடுங்க. அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் அப்படின்னு இருக்குங்களா, அதில் உங்களோட நேம் போடுங்க. சரியா? கார்டு நம்பருங்கிறது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஏடிஎம் கார்டு நம்பர்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் விட்ராவல் வராது. கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணால் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் நேம் ஐஎஃப்சி கோடு உங்களோட பேங்க் ஹோல்டர் நேம் பேங்க் அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்கோ அந்த நேமு கார்டு நம்பருங்கிறது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கணும். சரியா? அதை கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் மினிமம் விட்ராவல் ரூ. 106 இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். விட்ராவல் டைமு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும். ஒரு நாளைக்கு 3 டைம் கூட இந்த ஆப்பில் விட்ராவல் கொடுத்துக்கலாம். டேக்ஸ் வந்து 5% பிடிப்பாங்க. அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இப்போ 350 இருக்குது. இதில் டைப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறது 330. அப்போ 330ன்னு கொடுத்து இந்த பேமெண்ட் சேனலில் வந்துட்டு ரீசார்ஜ் நான் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணுங்கிறது எதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நவம்பர் 24 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது டிசம்பர் 20 ஸ்டாப் பண்ணணும். டிசம்பர் 20க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து விட்ராவல் ஒரு 2-3 நாள் வந்து விட்ரா வரும். அதுக்கப்புறம் விட்ராவல் ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால தான் ஓகேவா, நான் எல்லா கேல்குலேஷனும் வச்சு, அதாவது நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறீங்களா அந்த 5 நாள் எல்லாத்தையுமே கேல்குலேஷன் வச்சு தான் நவம்பர் 20 வரைக்கும் நான் டிசம்பர் 20 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பிளானில் அமௌண்ட் வரும், எது வராதுங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கூட டைம் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் சின்ன ப்ராஃபிட்னால அது கண்டிப்பாக வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்த அக்கௌண்ட் பேஜ் வந்து என்ன சென்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் பேஜ் ப்ளஸ் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா என்னோட சைட் போனஸ் சென்ட் பண்ணிடுவேன். என்னோட டவுன்லைனில் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்டிவிட்டி பேஸ்டு ஃபண்ட் ஆப்பு, டாஸ்க் ஆப்பு, லாங் டேர்ம் இப்போ எதுவுமே வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து வந்தால் குரூப்பில் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது க்ளோஸ் ஆக போதுனாலும் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுறது என்னோட வாட்ஸ்அப் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.